வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக எம்எஸ்எம்இயில் வந்திருக்க அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். புதுசாக உள்ள அப்டேட் படி எப்படி நம்ம எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க. என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போனால் லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக லோன் கொடுப்பாங்க. பட் இப்போ உங்கள் பேங்க்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பத்தாது, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் வேணும், அப்போ தான் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஃப்ரீயாகவும் கிடைக்கிது, அதே சமயத்தில் எல்லாருக்குமே லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ப்ரெஷரை வந்து சந்திக்கிறதுனால இதுமாரி ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் வந்து ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு மேக்ஸிமம் நீங்கள் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அதையும் எடுத்துக்கங்க. அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற லிங்க் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்கை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிளியரான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் பேங்கை கான்டாக்ட் பண்ணாதீங்க, கவர்மெண்ட் பேங்கை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம புதுசாக வந்திருக்க எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து வந்து புதுசாக ஒரு தளர்வு கொண்டாந்துருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்க, லைக் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம இப்போ வீடியோவுக்கு வந்தாச்சு. இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக ஆதாரில் எடுத்தது தான். எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்துக்கு முன்னாடி, ஓகேவா, அதாவது ஜூன் 30ஆம் தேதி எடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகாது. அப்புறம் நேம் ஆஃப் என்டர்பிரைசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷாப் நேம் வைக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதிலேயே வந்து பாருங்களேன், பிரபு சலூன் ஷாப்னு இருக்குங்களா, இதேமாரி உங்களோட சலூன் ஷாப் பேரை வந்து நீங்கள் வைக்க முடியாது. அதாவது நீங்கள் ஒரு என்ன நிறுவனம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் வைக்க முடியாது. இது ஏன் வைக்க முடியாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். முன்னாடிக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் வீடியோ தான் இது. முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தியோக ஆதார்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க உத்தியோக ஆதார்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன் என்டர்பிரைசஸ், அதாவது நேம் ஆஃப் என்டர்பிரைசஸ்லாம் ஆட் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா. எதுக்காக இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இருக்கா என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஓகேவா. ஆன்லைனில் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம வந்து இப்போ கடையே நம்ம இல்லை, ஆனால் நம்ம கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறோன்னு வச்சுங்க. இப்போ லோன் வாங்குறதுக்காக இதேமாரி ரெடி பண்ணுறீங்க, ஃபேக்காக ஒரு டேட்டா பேஸை ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 30ஆம் தேதியோட இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேவா. அந்த மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா ஜிஎஸ்டி பேன் கார்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கணும் உங்கள்கிட்ட, அதாவது பேன் கார்டு, பிஸ்னஸ் பேன் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும், ஓகேவா. ஆல்ரெடி நீங்கள் உங்களோட நிறுவனத்து பேரில் பேன் கார்டு இல்லைனா ஜிஎஸ்டி வாங்கி வச்சுருப்பீங்க. அப்படி போட்டிங்கன்னா ஆதார் கார்டு மூலிமா ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகிடுது, ஓகேவா. அப்படியே உங்களுக்கு இல்லை, இப்போ தான் நீங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சு புதுசாக லோன் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூவாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், எல்லாமே சேம் தான், டிசைனிங் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, ஓகேவா. மற்றபடி வேறு எதுவுமே மாற்றலை. அந்த நேம் நியூ என்டர்பிரனர் இருக்குங்களா, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள், ஓகேவா. புதுசாக ஆரம்பிக்கிறவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள், உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், ஓகேவா. என்டர் பண்ணுங்கள். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஓகேவா. அதை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட மொபைலில் ரிசீவ் ஆகுது, ஓகேவா. அதனால தான் நான் லைவாகவே காமிச்சிருக்கேன், இல்லைனா உடனே நான் என்டர் பண்ணியிருப்பேன், ஓகேவா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓடிபி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லேட்டாக தான் வருது, ஓகே. ஓடிபி வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகி உள்ள பேஜுக்குள்ளே போயிடும். வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்.
அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதில் நல்லா தெளிவாகவே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ என்னோடய ஆதார் கார்டு நம்பரை போட்டதுனால ஆல்ரெடி உங்களோட ஆதார் கார்டில் ஆல்ரெடி ஒரு MSME சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக எனக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேக் வாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட UAN நம்பர் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, ஆல்ரெடி ஹேவிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் புதுசாக UAN அதாவது MSME ரெஜிஸ்டர் பண்ணாலும் இதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஒரு நம்பர் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க, TN ஆரம்பிக்கும். அந்த நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு OTP சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த OTP நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். OTP என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு காட்டுற வேணால் பாருங்கள். இப்போ OTP வரதுக்கு லேட் ஆகுது. ஓகே, OTP நம்ம வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிவிடுவோம். OTP வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. என்ன டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, 5 நாளுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து MSME சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு எடிட்டிங் ஆனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? முன்னாடி வந்து இன்ஸ்டண்ட்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதுமாரி ஆப்ஷன்லாம் கிடையாது. 5 நாளைக்கு அப்புறம் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க மெயிலுக்கு வந்து ஒரு காப்பி வந்துடும். ஓகேவா? இதுதான் இப்போ புது அப்டேட்டு. டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் இப்போ வந்து MSME சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும், சேஞ்சபிளும் பண்ண முடியும். இதுதான் புது அப்டேட். ஓகேவா? ஓகே, இப்போ 5 நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் ஒரு கரெக்டாக இன்னையிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5 நாளைக்கு அப்புறம் நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.